ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா பாசிப்பயிறு ஸ்வீட் கஞ்சி பண்ண போகிறேன். இது பாசிப்பயிறு அக்கா முளைக்கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், ஊற வச்சு முளைக்கட்டி வச்சது. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். அடுத்த நாள் காலையில் எடுத்து அக்கா வந்து தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே துணியில் கட்டி விட்டு ஜன்னலில் தொங்க விட்டுருவேன். முளைச்சிரும் அடுத்த நாள். இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த குடுவையை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால் மண் குடுவையில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கப்பு அளவுக்கு ஒரு கப்பு தான். இது ஒரு கப்பு கம்பு, இதுவும் நல்லா ஊற போட்டு, இது முளை மட்டும் கட்டல, ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து அரை கப்பு வந்து சம்பா கோதுமை ரவை வந்து அதுவும் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது மூணையும் சேர்த்து நம்ம இன்றைக்கி சத்தா எங்கள் வீட்டில் இந்த கஞ்சி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அக்கா இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டேன். கம்பு, அந்த பாசி பயிறு, பச்சை பயிறு, இந்த சம்பா கோதுமை ரவை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ கொரப்பாக இருக்குது, இன்னும் நல்லா நைஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஏற்கனவே அரை கப்பு அக்கா ஊற்றிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நைஸ் அக்கா இப்போ எப்படி மாவாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ நம்ம அப்படியே இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மிக்சியில் உள்ளதை ஊற்றியாச்சு. இந்த மிக்சியை அலசி அக்கா வந்து இந்த பவுலுக்கு 3 கப்பு ஃபுல்லாக ஊற்றிருக்கிறேன். 3 பவுல் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். ஏற்கனவே ஒரு 3/4 கப்பு ஊற்றி அரைச்சிருக்கிறோம். இது எல்லாத்தையும் ஊற்றினா தான் மாவு இது நம்ம கரைச்சி வேக நம்மளுக்கு அது கஞ்சி மாதிரி வரும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிடும். இவ்வளோ வாட்ரு ஊற்றணும். இப்போ நம்ம தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். இப்போ ரொம்ப சீக்கிரமாக கட்டியாகும், அதனால தான் நம்ம இவ்வளோ வாட்ரு ஊற்றிருக்கிறோம். இன்னும் கூட ஒரு 3/4 கப்பு அப்படி ஊற்றிட்டு நம்ம வேக பார்த்துக்கலாம் எவ்வளோ வாட்ரு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் கப் அளவு ஊற்றிட்டு தண்ணியாக கரைச்சி வச்சு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கஞ்சி பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன். சால்ட்டு தான் போடுறேன், இது தூள் உப்பு தான் போடுறேன். அது எப்படியும் இந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம கைவிடாமல் கரைச்சிட்ருக்கணும். இந்த பாசிப்பயிறு இந்த முளை கட்டின பாசிப்பயிறு போட்டனால வாசனையாக இருக்கும். இந்த கம்பு, அந்த சம்பா கோதுமை ரவை தான் போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா சத்துப்பா. டெய்லி கேழ்வரகு கூழ் குடித்து அழுத்து போச்சு எல்லாம். அப்புறம் சத்து மாவு கொஞ்சம் வேணாம்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு நாள் வித்தியாசமாக எப்படி 3ஐயும் போட்டு பண்ணி பார்க்கலான்னு அக்கா வந்து இது ஏற்கனவே ஒரு தடவை பண்ணேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி ஈவினிங்கு அதை தான் கொடுக்க போகிறேன். இப்போ நல்லா வேகட்டும் மாவு. இப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அளவு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மாவு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெல்லம் வந்து அக்கா அச்சு வெல்லம் தான் நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கரைக்க வேண்டியதில்லை. அச்சு வெல்லம் கல் மண்ணெல்லாம் இருக்காது. இது அக்கா 3/4 கப் போடுறேன். எங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்கிறதுனால நீங்கள் ஃபுல் கப்பு போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அக்கா இதில் வந்து சுக்கு பொடி தான் ஒரு 1/2 ஸ்பூன் போல் போடுறேன். ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில், அதான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெல்லம் கரையவும் நம்ம வந்து இறக்கிறோம். அவ்வளோதான், நம்ம பாசிப்பயிறு கஞ்சி இறக்கிடலாம். நல்ல டேஸ்டியாக அவ்வளோதான். திட்டம் கரெக்டாக வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கம்பு பாசிப்பயிறு கஞ்சி ரெடி. ரொம்ப 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 ஹெல்த்தியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாசனை அப்படியே இறக்கி வச்சோன்னா அவ்வளோ டேஸ்டியாக வாசனையாக இருக்குப்பா. இந்த குடுவையில் ஊற்றி கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லா ஆசையாக குடிப்பாங்க. அதனால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த மண் குடுவையில் குடிக்கிறது, மோர் குடிக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அக்காவுக்கு அதில் தயிரெல்லாம் அதில் தான் ஊற்றுவேன். இதை விட கொஞ்சம் பெரிய மண் குடுவை வாங்கி வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் சர்வ் பண்ணும்போது தான் தேங்காய் பூ போட்டு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் அக்கா வந்து இன்றைக்கி தேங்காய் நீங்கள் அதிலே போட்டு கலந்துக்கோங்க. அக்கா அந்த தனியாக தான் வச்சுருக்கிறேன். சர்வ் பண்ணும்போது தான் அதில் போட்டு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்கப்பா. இந்த கஞ்சி இது வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம அந்த பாசிப்பயிறு முளை கட்டினது அந்த கம்பு நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சத்துள்ள கஞ்சி. தினமும் அக்கா உளுந்தங்கஞ்சி தான் அடிக்கடி செய்வேன். அந்த உளுந்த கஞ்சிக்கு பதிலாக இந்த கஞ்சி இன்றைக்கி இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒவ்வொரு நாள் வித்தியாசமாக செஞ்சுட்டு தான் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹெல்த்தியான பாசிப்பயிறு கஞ்சி.